தேர்வில் முக்கியமாக கேட்கப்படும் கேள்விகள். குன்றக்குடி அடிகளார், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் மற்றும் டி.கே. சிதம்பரனார் இவர்கள் தொடர்பான கேள்விகளை பற்றி காண்போம். குறட்செல்வம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? குறட்செல்வம் எனும் நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எது? குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் அறிக அறிவியல். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் யார்? திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளாரின் இயற்பெயர் என்ன? குன்றக்குடி அடிகளாரின் இயற்பெயர் அரங்கநாதன். குன்றக்குடி அடிகளாரின் வாழ்க்கை வரலாறு எந்த இதழில் வெளிவந்தது? குன்றக்குடி அடிகளாரின் வாழ்க்கை வரலாறு ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்தது. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் யார்? திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார். நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் எனும் நூலின் ஆசிரியர் யார்? நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் எனும் நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். மக்கள் பணியே இறைப்பணியாக என் நித்தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார்? மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பிறந்த ஊர் எது? தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பிறந்த ஊர் மயிலாடுதுறை. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது நடுவண் அரசு. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே. ராமலிங்கனார். கவிஞர் வே. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்தார்? கவிஞர் வே. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் எனும் ஊரில் பிறந்தார். கவிஞர் வே. ராமலிங்கனார் பெற்றோர் பெயர் என்ன? கவிஞர் வே. ராமலிங்கனார் பெற்றோர் பெயர் வெங்கட்ராமன் மற்றும் அம்மணி அம்மாள்.
காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார்? பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். எங்கள் தமிழ் என்னும் பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? எங்கள் தமிழ் எனும் பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எனும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. எங்கள் தமிழ் மொழி எதை போன்ற மொழி என நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ் எனும் பாடலில் குறிப்பிட்டுள்ளார்? எங்கள் தமிழ் மொழி எதை போன்ற மொழி என நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ் எனும் பாடலில் குறிப்பிட்டுள்ளார். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழி என நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ் எனும் பாடலில் குறிப்பிட்டுள்ளார். நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று எது? நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று காந்தி புராணம், மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி. இவை மூன்றும் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளாகும். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று பாடியவர் யார்? தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று கூறியவர்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று கூறியவர் ராமலிங்கர். டி.கே. சிதம்பரநாதர் என்ன தொழில் செய்து வந்தார்? டி.கே. சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்து வந்தார். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி.கே. சிதம்பரநாதர். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர் யார்? தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர் டி.கே. சிதம்பரநாதர். இதய ஒளி எனும் நூலின் ஆசிரியர் யார்? இதய ஒளி எனும் நூலின் ஆசிரியர் டி.கே. சிதம்பரநாதர். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி.கே. சிதம்பரநாதர்.